வணக்கம் நண்பர்களே. ரயில்வே துறையில நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. காலி பணியிடங்கள் மொத்தம் 4460 காலி பணியிடங்கள். சம்பளம் ரூ. 35,400 சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களும் மற்றும் டிகிரி படித்தவர்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம். 38 மாவட்டத்தில் இருக்கிற அனைவரும் விண்ணப்பம் செய்யலாம். வேலைவாய்ப்பு பற்றி அறிவிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியிருக்கேன். அப்பொழுது தான் உங்களது மொபைலுக்கு ஜாப் சம்பந்தமான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே துறையில் மொத்தம் 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்வதற்கு ஓப்பனிங் டேட் 15/4/2024 முதல் 14/5/2024 வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பம் செய்யலாம். கான்ஸ்டபிள் பதவியிற்கு 18 வயது முதல் 28 வயது வரை இருக்க வேண்டும். 4208 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில் விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டு 18 to 25க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 years ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 years ரிலாக்ஸேஷன் போன்ற விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th படித்திருக்க வேண்டும். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பம் செய்வதற்கு ரூ. 500 கட்டணம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு ரூ. 250 அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலியமாக பேமெண்ட் செலுத்த இயலும். அதை பற்றி விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே இருக்குது. 2வது நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ பார்க்குறது 2வது நோட்டிஃபிகேஷன். ஸோ எஸ்ஐ பதவிக்கு காலி பணியிடங்கள். இதற்கும் பார்த்தீங்கன்னா 15/4/2024 முதல் 14/5/2024 வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பம் செய்யலாம். மொத்தம் 452 காலி பணியிடங்கள். டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். 35,400 இருந்து சம்பளம். 20 to 28 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு கணினி மூலியமாக எக்ஸாம் நடைபெறும். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் உண்டு. அதை பற்றி விவரங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனில் முழுமையாக கொடுத்திருக்கார்கள். வயது வரம்பு ரிலாக்ஸேஷன், கல்வி தகுதி போன்ற விவரங்கள் முழுமையாக கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 நோட்டிஃபிகேஷனும் படித்து புரிந்து கொண்ட பிறகு ஆன்லைன் மூலியமாக இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம். இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.